இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள். இன்று இலக்கிய செய்திகள் சொல்ல வேண்டிய அந்த வரிசையை கடந்து இலக்கிய செய்தி ஒன்று உங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சியை, நல்ல விளைவை காட்டிலும் மேலான பயன் விளைவிக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். இந்த மாதம் 30ஆம் தேதி கொழும்பில் அகில இலங்கை கம்பன் கழகம் நடாத்துகின்ற கொழும்பு கம்பன் விழா இனிதே ஆரம்பிக்க இருக்கிறது. பெரும்பாலும் சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தி மிகவும் தீவிரமாக பரவி பெரும்பாலும் உங்கள் காதுகளை வந்தடைந்திருக்கும். கம்பன் விழாவை கண்டுகளிக்க உங்கள் எல்லோரையும் இருகரங்கூப்பி இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கிறோம். எல்லோருமாக வருகை தந்து கூடி குதூகலித்து இந்த கம்பன் விழாவை ரசிக்க வேண்டும் என்பது கம்பன் கழகத்தினுடைய வேண்டுகோள். உலகெங்கிலுமிருந்து பல அறிஞர் பெருமக்கள், கம்ப அறிஞர்கள் இந்த கம்பன் விழாவை சிறப்பிக்க இருக்கிறார்கள். எங்கள் மண்ணிலே வாழ்ந்து அளப்பரிய சேவைகள் ஆற்றிய பல பெருமக்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். நல்ல கம்ப விருந்தை சபையோர்களுக்கு ஈந்து மகிழ எங்கள் நாட்டு அறிஞர்களும் தமிழக அறிஞர்களும் புலம்பெயர் தேசத்து அறிஞர்களும் கூடி காத்திருக்கிறார்கள், வருகை தர இருக்கிறார்கள். பொதுவாக ஒரு கம்பன் கழகத்தினுடைய கோரிக்கையாக கம்பன் கழகத்தை சேர்ந்தவன் என்ற வகையில் உங்களிடத்திலே விண்ணப்பிக்கின்ற இந்த வேண்டுகோள், கம்பன் கழகத்தை சேர்ந்தவன் என்று கம்பன் விழாவை சிறக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சபையோர்கள் கூடி வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற வேண்டுகோளாக மட்டும் இல்லாமல், நான் நம்புகின்ற, மிக உறுதியாக நம்புகின்ற செய்தி, கம்பன் விழாவில் கலந்து கொள்பவர்கள் பேறு பெற்றவர்கள், கம்பன் விழாவை கண்டுகளிப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். கம்பராமாயணத்திலே இருக்கக்கூடிய நல்ல இலக்கிய செய்திகள் காதுக்கு குறைவின்றி கிடைக்கும். அந்த சிறப்பு ஒரு பக்கம் இருக்க, கம்பன் விழாவில் கலந்து கொண்ட பிறகு மிகச்சிறப்பான நல்ல மாற்றங்கள், நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம் வாழ்வில் கிட்டும். இதை நான் ஒவ்வொரு கம்பன் விழாக்களிலும் அனுபவித்திருக்கிறேன். ஏதோ ஒன்று அது கைகூடும். இது வெறுமனவே ஒரு ஊகத்திலோ அல்லது நான் உணர்ந்ததோ என்று இல்லாமல் கம்பனே இதை சொல்லுகிறான். கம்பன் இலக்கியத்தை, கம்ப இலக்கியத்தை, இது பின்னாலே வந்தவர்கள் சொன்ன கருத்தும் கூட எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். நாடிய பொருள் கைகூடும், நன்மையும் புகழும் உண்டாம், வீடியல் வலியதாக்கும், வேரியம் கமல நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டொழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே. இந்த சிறப்புகள் எல்லாம் கைகூடும் என்று சொல்லுகிறார்களே, அப்படி என்றால் அது கம்பன் கதையை எடுத்துச் சொல்லுபவர்களுக்குத்தானே தோல்வலி ராமன் கதை கூறுவோர்க்கே என்றுதானே இருக்கிறது என்று கேட்டால் உண்மை அதுவல்ல. கம்ப இலக்கியத்தை எடுத்தோதுகிறவர்களுக்கும் அதை காதணிக்க கேட்டு மகிழ்கிறவர்களுக்கும் அந்த சிறப்பு கைகூடும். எண்ணி எண்ணி திட்டமிட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்த பின்பு ஆய்ந்தறிந்து புகன்றதாமோ, தன்னழிசேர் தமிழனங்கின் தவமதாமோ, தயரதனும் ஜனகனுமே தரித்த நோன்போ, விண்ணமுதின் சுவைகெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும். இதுவும் நாமக்கல் கவிஞருடைய கவிதைதான். இப்படி எல்லோரையும் வியக்க வைக்கின்ற, எல்லோரையும் பேரதிர்ஷ்டத்துக்கு உள்ளாக்குகின்ற அருமையான கம்பன் விழா, ஆண்டுதோறும் நடக்கின்ற கம்பன் விழா சென்ற ஆண்டு நடைபெறாமல் ஓராண்டு தள்ளி இந்த ஆண்டு அதற்கெல்லாம் சேர்த்து சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் நிறைவு நாளில் அன்று கௌரவிக்கப்பட இருக்கிறார். எத்தனையோ பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி வந்து கலந்து கொள்ளுகின்ற இந்த அற்புதமான விழாவை எல்லோரும் கண்டுகளிக்க வர வேண்டும். உங்கள் எல்லோருடையதுமான குறித்த நேர வருகையால் கம்பன் விழா சிறக்க வேண்டும். கம்பன் விழா என்பது கம்பன் கழகத்தினுடைய விழா மட்டுமல்ல, அது தமிழ் இனத்தினுடைய விழா. அந்த இனத்தினுடைய விழாவை
உரிமையோடு அன்புரிமையோடு நீங்கள் எல்லோரும் சிறப்பிக்க வேண்டும் என்று பணிவன்பாக கேட்டு நிற்கிறேன். இந்த மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4:30 மணிக்கு கொழும்பு வெள்ளவத்தை ஐஸ்வர்யலட்சுமி ஆலயத்திலே இருந்து ராமலட்சுமணர், சீதாபிராட்டி, ஆஞ்சநேயர் இவர்களை எல்லாம் காப்பிய நாயகர்களாக்கிய கம்பக்கடவுள் இவர்கள் எல்லோரும் திருவுருவ ஊர்வலமாக சுமந்து செல்லப்பட இருக்கிறார்கள். கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் வியாழக்கிழமை மாலையில் இருந்து அடுத்து வருகின்ற 3 நாட்கள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் காலை மாலை இருவேளையுமாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்வுகள் இனிதே தொடர்ந்து மகிழ்ச்சியூட்டும்படியாக அமைய இருக்கின்றன. எனவே நீங்கள் எல்லோரும் வருகை தந்து, குறித்த நேரத்துக்கு வருகை தந்து, சுற்றஞ்சூழ வருகை தந்து நல்ல விதமாக இந்த நிகழ்வை கண்டுகளிக்க வேண்டும் என்று பணிவன்போடும் அன்புரிமையோடும் கேட்டு அமைகிறேன். கம்பன் விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி, வணக்கம்.